ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா கிராணி கேம் பிளே விளாட போகிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம். நாத்தின் வந்து ஸ்பைடர் ஃபைட்டர் அந்த கேம் பிளே பார்ட் 2 போட்டிருந்தேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க லைக் போட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம நான் வந்து போன தடவை வந்து வீடியோ போட்டிருந்தேன், ஞாபகம் இல்லை. இப்போ நான் போடுறேன். எனக்கு அந்த டைம் போட முடியல கைஸ். எனக்கு என்ன டே என்னது இது? கிரானிஸ் ஹவுஸா? என்னடா சொல்கிறீங்க? அப்போ இதுக்கு பாட்டுண்டா? கைஸ், நம்ம போவோம், கேம் பிளே போவோம். நம்ம குயிக்காக முடிக்கிறோம், போயிடுவோம். நம்ம இந்த கிராண்ட் பா தான் இல்லை, கிராண்ட் பா ஃபோக்கஸ் பிடிக்கணும். வாங்கினானே டே தாத்தா, உனக்கு டாட்டா. இருடா, வரேன்டா டே வரேன்டா. எந்திரிக்குமா? ஓகே, அதே தான். ஆனால் என்னென்னா இந்த கிராண்ட்மா தான் வருவான், நல்லா தெரியும். இங்கே போட்டு ரோபார் கீழே எங்கே தெரியும். அப்புறமா இங்கே வந்து நான் ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டா. நீங்கள் அடிக்கடிக்கு விளாடும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ சவுண்டு கேட்டுட்டு வருவான் பாருங்க. இந்த சவுண்டு கேட்டு வருவான் பாருங்க. பாருங்களேன், சவுண்டு கேட்டு வருவான் பாருங்க. தாத்தா வருவான்ல, சவுண்டு கேட்டு வா. ஆடா டே. வரலையோ? ட்ரிக்கு தான் ஃப்ளாப் ஆச்சா? தாத்தா தாத்தா வரலையா? வருவானே, ஒரு தடவை போட்டேன், வருவான். வர்றாங்க அந்த போட்டானா? இப்போ வருவான் பாருங்க. இல்லை, ஒரு ரேடியோ ஆனில் இருக்கானா? வருவான் பாருங்க. வருவான் பாருங்க. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். என்னடா வரலையா? தாத்தா தாத்தா தூங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையே, எங்கடா போனா தாத்தா? இப்படியாவது வர்றாரு பார்ப்போம். ஸ்பிளாட் பக்கு. நீங்கள் நம்ம போட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஒரு கிளியர் பிளானில் இருக்கோம். போட்டை ஸ்கிப். தாத்தா உனக்கு இருக்குடா. ஸ்பிளாட் ப்ளக்கு இப்போ போட்டுட்டு வந்துடுவோம். ஸ்பிளாட் ப்ளக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு வருவோம். கன்று எங்கேயோ பார்த்தேன். இது பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீ அங்கே போகணும். பேட்லாக் கீ கீழே இருக்குது கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்லாக் கீ கீழே இருக்குது. இந்த கிழவனே வரலாம். அப்போ என்னதுக்கு வரணும்? ஸ்டிக்கு ஒர்க் ஆகும் கைஸ். ஆனால் ஹெலிகாப்டர். இப்போ நான் ஹெலிகாப்டர் மிஷன் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மிஷனில் இருக்கேன். மேலே வந்து சைட் போவோம். இப்போ நம்ம வந்து மேலே போவோம். இப்போ மேலே போயிட்டு இங்கே எதாவது இருக்கா? இல்லை, மேலே போவோமா?
தைரியத்தோடு போடா வீரதீர சூடா. என்னடா யாருமே இல்லையா? கிராண்ட்பா கிராண்ட்பா இங்கேயா இருக்க? ஏய் டேசர் ஸ்டண்ட் கன். இது என்ன விஷயம்? கிராண்ட்பா இருக்காரா? இருக்காரு ஜாலி. கிராண்ட்பா தாத்தா ஓடா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா என்னடா ஆஹா ஓடா டே ஓடா. ஆ வரல தாத்தா தாத்தா. போட் கீ நமக்கு தேவை. மேலே இருக்குது ஃபுல்லாக வந்து ஹெலிகாப்டருக்கு. இல்லை ஹெலிகாப்டருக்கு அங்கே இருக்குமான்னு நம்ம சொல்லிட முடியாது. அது கூட எது வேணால் கிடைக்கலாம். பார்ப்போம். நம்ம வந்து இந்த போட் கீயை வந்து இதில் போட்டு விட்டு போயிடுது. இங்கே தானே இருக்கு. மேலே போய்விட்டு பேட்லாக் கீ எடுத்து விட்டு போயிடுது. பேட்லாக் கீயும் அப்புறம் வந்து ஸ்டேரிங் வீல் அடுத்து கேஸ் ஃபியூல். அவ்வளோதான். இது 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 இவ்வளோ தான் மொத்தமே இவ்வளோ தான்யா. நான் ஸ்டண்ட்டுக்கு எங்கே வச்சேன்? ஸ்டண்ட்டு இங்கே வச்சேன். அப்புறம் ஃப்ரெஞ்சு வேணும் உனக்கு தேவை. வேண்டா. இப்போ இந்த இந்த தேங்காய் மட்டையை சொன்னோம். தேங்காய் மட்டையா முதல்ல எனக்கு வெப்பன் கீ தேவை. வெப்பன் கீ எங்கே கிடைக்கும் பார்க்கணும். பேட்லாக் கீ தேவை, அதையும் பார்க்கணும். இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் கைஸ். இது ஓப்பன் பண்ணி வைப்போம். ஐயா அதை ஓப்பன் பண்ணுமா? பண்ணுமே. என்ன இதுன்ட்டு ஒரே சைடு தான் கைஸ். ஏன்னா இப்போ வந்து மேலே போயிட்டு க்ரோபார் கிடச்சி. க்ரோபார் இல்லாத நாட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. தாத்தா தாத்தா வாடா அதான் எனக்கு வேணும். வரோம். ஒரு சுற்றி விட்டு வருவோம். வேற ஒரு வே இல்லையா? வேலை போகவே இல்லையா? தாத்தா வாடா அதுதான் சொட்டை வாடா. இனிதான் அவளுக்கு போட்டு விட்டு வாட்டர் கேஸ் ஃபியூல் கிடச்சிச்சு. அதுக்கு முன்னால் தாத்தாவை போட்டு விட்டு தாத்தா வெப்பன் கீ போட். நல்ல டபுள் லக்கு. டபுள் ட்ரிபிள் லக்கா?
இல்லை இல்லை அவன் இங்கே போயிருப்பான் மேலே. போட்டுருவோம் ப்ரோ. ஆக்சிடென்ட் போட்டுட்டு கீழே போட்டுட்டு அடுத்து திருப்பி மேலே வரும். இதுக்கு ஸ்டேரிங் வேணும். ஸ்டேரிங்கு அடுத்து பேட்லக், இது 2 மட்டும் கிடச்சா போதும். முடிச்சு கதை முடிட்டு அப்புறம் இங்கே எதுவும் ஓப்பன் பண்ணணும். ஸ்டேரிங்கு அடுத்து ஓகே விட்டு செல்ல வேண்டும். அடுத்து எதுக்கு நான் பேட்லாக் கீ கேட்குறேன்னா, இது ஓப்பன்னா அங்கே ஒரு கேட் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நமக்கு ஸ்டேரிங்கு பேட்லாக் இவ்வளோ தான். இது 2 மட்டும் போதும் கைஸ், மற்றபடி எதுவும் தேவையில்லை. க்ரோபர் என்ன எங்கே வச்சேன்? எங்கே வச்சுப்பேன். ஸ்டண்ட் கன்று அப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்டண்ட் கன்று இப்போ நமக்கு தேவையில்லை. திருப்பி எடுத்து விட்டு வருகிறேன். ஸ்டண்ட் க்ரோபர் நம்ம அதுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு வேணும். கீழே போய்விட்டு அங்கே இருக்கிற கீழே ஐயோ 12%. அடுத்து கட்டிங் பிளேயரு அடுத்து கட்டிங் பிளேயரை எடுத்துகிட்டு மேலே போவோம். அடுத்து வெப்பன் கீ நான் இங்கே பார்த்தேனே அங்கே போயிட்டு கட்டிங் பிளேயர் எடுத்துடும். கட்டிங் பிளேயர் வந்து ஒரு 2 விஷயத்துக்கு வரணும்னா, இந்த ஒரு விஷயம் ஆன்ஃபீல்டு எதுக்குன்னு தெரியலையே. ஆன்ஃபீல்டு பார்ப்போம். முன்னாள் இந்த கண்ணே போதும் கைஸ், இந்த கண்ணே போதும். ஐயோ இல்லைடா இல்லை காலு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் கண்ணே போதும் கைஸ். ஸ்டண்ட் கண்ணே போச்சேன். ஓடா நீ கொண்டு விட்டு இன்னொருத்தனை கொண்டு விட்டு நான் அடிக்கிறேன். வெப்பன்ஸ் எடுத்துட்டு அவனையும் கொண்டு மாறடி. அவனையும் கொண்டு விட்டு மேலே போயிட்டு அங்கே அதையும் பண்ணிவிட்டு வருகிறேன். என்ன ஆமாம் ஆஹாஹாஹா என் பையனை அடிச்சுட்டு நீ என்ன சந்தோஷமா இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வாவிய கன் இது இல்லை வேற ஒன்று வேணும். மோஸ்ட்லி வந்து வெப்பன் கீ எடுத்துட்டு வெப்பன் கீ நான் போய்விட்டு அதை பண்ணிவிட்டு வருகிறேன். முடிந்து விட்டது. இதை நான் பண்ணலையே. இல்லை எதுவும் இல்லை. அங்கே கீழே ஒன்று இருக்குல்ல, அதுவும் பார்க்கணும். இருக்காங்க
ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. கீழே போயிட்டு மேலே வந்துட்டு திருப்பி நம்ம இதில் போகணும். இதில் போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடும். பேர்லாக்கி கிடச்சிச்சு. அப்பாடா, பேர்லாக்கி கிடச்சிருச்சு. பேர்லாக்கி இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். சின்ன கேம் பிளேனால இப்படி ஆச்சுல, பெரிய கேம் பிளேனா வேறு மாதிரி இருக்கும். தான் வந்துச்சு. ஸ்டார்ட் இன்ஜின் இங்கே இது இல்லை. மேலே போயிட்டு சீக்கிரம் ஓடுறா கைப்பில்லை, இல்லைன்னா தாத்தா வந்து நம்மளை அடிப்பார். எங்கே விட்டு போய்விட்டு செல்கிறேன். அங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு. ஓகே, சும்மா இல்லை போவோம். ஐயோ, இவன் வேற வரானே. ரிட்டர்ன் போட்டு வரணுமா? அங்கே போயிட்டு அடனே அனௌன்ஸ் பண்ணிட்டான். போயிட்டு ஆறா என்ன டோர் ஹேண்டிலா? என்னடா நான் கேட்ட இது காணா? டீசர் கண்ணு மேலே டீசர் கண்ணு மேலே. அப்போ கீழே எங்கே கிடைக்கும்? ஓகே, சும்மா அதில் பார்ப்போம். ஐ திங்க் இது ஓப்பன் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நான் சொல்லலை. இதில் எதுக்குன்னு தெரியல. ஐயோ போடுறானே. முடிச்சு டாட்டா உனக்கு டாட்டா. ஐயோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் கைஸ். முடிச்சு டே தாத்தா எங்கேயா இருக்க? சை, பாத்ரூம் கூட கிளம்ப மாட்டானுங்க. என்ன ஒரு குடும்பம். சை கைஸ், இப்போ கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். சீக்கிரமாக இந்த கேம் பிளே முடிச்சிடும். எதுவுமே இல்லையா? என்ன கைஸ் இது? நாடே ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை. இது இருக்குன்னா கைஸ், இது இருக்குன்னா நம்ம மேலே போயிட்டு அதை வச்சு விட்டு வருகிறேன். அடுத்து ஒன்றுன்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஃபோட்டோவை போட்டு வரணும்.
வெப்பன் கீ எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. வெப்பன் கீ எடுத்துரு. வெப்பன் கீக்கு முன்னால் இது எடுத்துருவோம். அப்புறம் இங்கே வச்சுட்டு இன்னொன்று இன்னொன்று அங்கே இருக்குது. இன்னொன்று அங்கே கீழே இந்த இதில் பார்த்தேன். இப்போ அவன் அங்கே போயிருப்பான். ப்ராப்ளம். இது அங்கே போகணும். சார்டாண்டே சார்ரா. முதல் பீஸ் எடுத்து போவோம். ஓகே ஓகே, அடுத்த ஒரு பீஸ் எடுத்து போவோம். சார்ஜரெலாம் இல்லை. ஓகே, ஏய் தாத்தா, நீ நடுவில் வராமல் இருந்தா நீ நல்லதாடா. விழுந்து போயிருங்க. அடுத்து வெப்பனுக்கு எடுக்கணும். வெப்பனுக்கு எடுத்துட்டு உள்ளே எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வருவோம். இது அடுத்து நம்ம வெப்பன் கீ தான் எடுக்க போகிறோம். ஐயோ வந்துட்டானே. இதுதான் நான் ஆல்ரெடி நான் இப்படி பார்த்துட்டு தான் வரேன். ஐஷியோ அப்படின்னு சொன்னேன். நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன்னு அர்த்தம். நாடா எப்படி செய்யறான்? முதல்ல அந்த கனவு கொண்டு வாழ்கிறேன் உங்கள் டிஜிஏ கேமர். என்னை வந்து விட்டாலும் சுடு, குறிக்கேள் வந்தாலும் சுடு, எல்லாருமே சுடு, எல்லாருமே சுடு. இருங்கடா. என்னடா எல்லாருமே ஒருமையா பண்றீங்க? அடுத்து 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 ஸ்டேரிங் கிடைச்சா அப்பாடா. முடிஞ்சு எஸ்கேப். தாத்தா உனக்கு டாட்டா. தாத்தா
உனக்கு இருக்குதா டாட்டா 25 hours எப்போ தாத்தா கிட்ட எஸ்கேப் தாத்தா இன்னைக்கு நீ செத்தடா முடிஞ்சு கைஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எஸ்கேப் ஒரு விட்டிங் அடுத்து அந்த அடுத்து முடிச்சு ஆழம்தான் கைஸ் ஆழம்தான் என்ன கலவா தாத்தா சௌக்கியமா ஐயோ ஏண்டா டிஜி அவனை வின் பண்ணி விட்டுருக்கலாமே நோ டிஃபீட் ஓகே கைஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஏதாவது சந்தேகணுமா அதை பார்ப்போம் கிராணியில கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஆனால் தாத்தா கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் வேறு ஏதாவது வீடியோவில் சந்திக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணி தான் அவனை கொண்டிருக்கோம் ஒருத்தருக்கும் டிக் பண்ணி தான் கொண்டிருக்கோம் டிக் பண்ணி தான் எஸ்கேப் ஆகிருக்கும் எஸ்கேப் ஆகிருக்கும் மீண்டும் வேறு ஏதாவது வீடியோவில் சந்திக்க வேண்டும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதான் நான் மீண்டும் நிறைய வீடியோகள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அது வரைக்கும் உங்கள் டிஜிஏ கேமர்ஸ்